அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பிலே சஹாபா பெண்மணிகள் என்னென்ன பங்களிப்புகளை செய்தார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் சொல்லப் போகிறோம் இஸ்லாமிய மார்க்க விடயத்திலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது, அதே போல் ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்வது, ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி அதை மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பது, அதே போல் மார்க்க சட்ட விஷயங்களிலே சஹாபா பெண்மணிகள் எந்த அளவுக்கு மும்முரமாக இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதே போல் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்த ஹாஃபில்களாக இருந்தார்கள், ஹாஃபிலாக்களாக இருந்தார்கள். அதே போல் உம்மு சஅத் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்கள் குர்ஆனை அழகான முறையில் திருத்தமாக மக்களுக்கு ஓதச் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. மேலும் குர்ஆன் ஷரீஃபுடைய வியாக்கியானங்கள், விரிவுரைகளை சொல்கின்ற விஷயத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அதே போல் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி மக்களுக்கு எடுத்து வைப்பதிலே அவர்களும் மும்முரமாக இருந்தார்கள், முதன்மையானவர்களாகவும் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறிவிப்பாக ஹதீஸ் துறையிலே மொத்தம் 2210 ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்ததாக உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் 378 ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னும் சொல்ல போனால் உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அதே போல் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இவர்கள் எல்லாம் ஹதீஸ்களை மிகவும் அழகான முறையில் மனப்பாடம் செய்து மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்ட ரீதி இந்த விடயங்கள் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் அதிகமான அளவில் மார்க்க சட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விடயங்களை பார்த்தால் ஒரு கித்தாபே எழுதி முடியலாம் என்று, பல கித்தாபுகளை எழுதி முடியலாம் என்ற அளவுக்கு அவர்கள் மார்க்க சட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உம்மு ஷுரைக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், லைலா பின்த் காயிப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹூலா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஜைனப் பின்த் அபூ சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உம்மு யூசுப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் எல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட பல தீர்ப்புகளை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்கிறார்கள். அதே போல பாக பிரிவினை, குடும்ப சொத்து பிரிவினைகளில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இது போன்ற இன்னும் நிறைய விடயங்களை நீங்கள் பார்ப்பதற்காக ஷார்ட் வீடியோ மட்டும் பார்க்காமல் பெரிய வீடியோக்களை பாருங்கள். அல்லாஹு தஆலா உங்கள் அனைவர்களுக்கும் ரஹமத்தும் பரக்கத்தும் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.